இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஃபாக்ஸ் அண்ட் த கிரேன். ஒரு ஜங்கிள்ல ஒரு ஃபாக்ஸ் இருந்ததாம். ஓகே, அந்த ஃபாக்ஸ் வந்து வெரி 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 பேட் ஃபாக்ஸ். ரொம்ப பேடா. யாருக்குமே அந்த ஃபாக்ஸ் அந்த ஜங்கிள்ல பிடிக்காது. ஏன்னா அது எப்ப பாரு எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுது, அது இப்படின்ட்டு போறத அங்க நிறைய குட்டி குட்டியா நிறைய ஆடு இருக்கு. அது என்ன பண்றது, அந்த ஃபாக்ஸ் ஒரு ஆடை போய் அடிச்சு சாப்பிடுறது. யாராவது குட்டியோண்டு ஆடை போய் சாப்பிடுவாளா? காடுக்கே பொறுக்கல. காட் என்ன பண்ணித்து, அந்த ஃபாக்ஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருது. என்ன பனிஷ்மெண்ட்னா, அந்த ஃபாக்ஸோட தொண்டையில ஒரு போன் மாட்டின்து. எப்படி, கிராஸா இப்படி மாட்டின்து. அதால இனிமே எதுவுமே சாப்பிட முடியாது. வெளியிலயும் எடுக்க வர மாட்டேங்கிறது. ஃபாக்ஸ் என்னெல்லாமோ ட்ரை பண்றது. ப்ரஷ் பண்ணி பார்க்கறது, விரலால வாயில குத்தி பார்க்கறது, என்ன பண்ணியும் அந்த ஃபாக்ஸால அந்த போனை எடுக்கவே முடியல. அப்புறம் வேற எதுவுமே சாப்பிட முடியாது, வெறும் தண்ணி தான் குடிக்க முடியும். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு, வெறும் தண்ணியை குடிச்சுட்டே இருந்தது. அந்த ஃபாக்ஸும் ரொம்ப டயர்டா வீக்கா போயிருந்தது. என்னடா பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுது. சரி, நம்ம வந்து வேற யாரையாவது போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணித்து, போய் ஒரு டீர் கிட்ட ஹெல்ப் கேட்டது. டீர் என்ன சொல்லித்து, நோ நோ, நீ ரொம்ப பேட், நான் வந்து உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. நெக்ஸ்ட் ஒரு பேர் கிட்ட போச்சு. அது என்ன சொல்லுது, நிஜமாவா, உனக்கு நிஜமாவே போன் மாட்டின்தா? ஹை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வா அப்படிங்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் யார்கிட்ட போறது, யார்கிட்ட போறது, நெக்ஸ்ட் ஒரு மங்கி கிட்ட போறது. மங்கி வந்து விசில் அடிச்சு கை தட்டி மரத்துல இருந்து தாவி எல்லாம் பண்றது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு அனிமல் கிட்டயும் போனாக்க அவ எல்லாரும் நாங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற. ஏன்னா இந்த ஃபாக்ஸ் ரொம்ப பேட் ஒன்றும், அதனால ஒருத்தருமே ஹெல்ப் பண்ண ரெடியாவே இருக்க மாட்டேங்கிறா. அப்ப என்ன ஆறுது, என்னதான் பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிறது. அப்போ யார்கிட்ட போச்சு நெக்ஸ்ட், என்ன ஆகும் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.